ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஹோட்டல்ல வைக்கிற மாதிரியே வீட்லயே சிக்கன் சால்னா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சுலபமா நம்ம செஞ்சிடலாம். கஷ்டமானதே கிடையாது. வாங்க இந்த டேஸ்டியான சூப்பரான சிக்கன் சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா பொரிக்கடலை கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். அடுத்ததாக இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இதில் அடுத்தது நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நம்ம மையம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை நான் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா நல்லா அரைப்படாது. இப்போ இது இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கிடணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இஞ்சி பூண்டுலேருந்து நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போது 2 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்ததாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோன்னா நல்லா கலராக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல, சேர்க்க வேணாம். இந்த பொடிகள் எல்லாமே நான் வீட்டில் அரைச்ச பொடிகள் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வெளியில் வாங்குகிற செலவும் நம்மளுக்கு கம்மியாகும். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா மேலே வெளியில் வர ஆரம்பிக்குது. நம்ம அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சால்னா வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது நான் இன்றைக்கி சிக்கன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் நான் வந்து குழம்புக்கு வந்து மஞ்சள் சேர்க்கலை. உங்களுக்கு மஞ்சள் இன்னும் போடணுன்னாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுடலாம். இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயிலேயே வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஜார் அலசின தண்ணியோட மொத்தமாக ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சால்னா வந்து நல்லா தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நான் நல்லா தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உள்ள உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது சால்னா நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா
கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர்லேருந்து ஆவி வந்ததும் இதில் வந்து நம்ம வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு நம்ம ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வச்சுக்கிட்டா போதும். சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ ஸ்டீம் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கர் திறக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சால்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பரோட்டாக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இதுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சால்னா. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஏன் பிடிக்கலன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.